எதுக்காக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க? இதுக்கு புராணத்துல ஒரு கதை இருக்கு. இதுக்கு புராணத்துல சொல்லப்படுற கதை என்னன்னா, விஷ்ணுக்கு ஒரு நாள் பூலோகத்துல மனிதர்களை படைக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. உயிர்களை படைக்கணும் அப்படின்னா அந்த வேலையை செய்ய ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்காக விஷ்ணு பிரம்மனை படைக்கிறாரு. பிரம்மனுக்கு நாம தான் இந்த பூலோகத்துல எல்லா உயிர்களையும் உருவாக்க போறோம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருது. இது தலைகணமா மாறுது. பிரம்மனுடைய தலைகணத்தை பார்த்த விஷ்ணு அந்த பிரம்மனுடைய தலைகணத்தை அடக்க 2 அரக்கர்களை உருவாக்குறாரு. இந்த 2 அரக்கர்களும் பிரம்மனுடைய தலைகணத்தை முழுமையா அடக்குறாங்க. ஏன்னா இந்த 2 அரக்கர்களும் விஷ்ணுவால உருவாக்கப்பட்டவங்க. விஷ்ணு இந்த 2 அரக்கர்களையும் பார்த்து உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த 2 அரக்கர்களும் நீங்க என்னோட போர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணுவும் இந்த 2 அரக்கர்களுடைய போரை ஏத்துக்கிட்டு வடக்கு வாசல் வழியா வந்து இந்த போரை தொடங்குறாரு. விஷ்ணுவோட போரிட்ட 2 அரக்கர்களும் விஷ்ணு கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டு விஷ்ணுவுடைய காலில் சரணடைகிறாங்க. விஷ்ணு கிட்ட தோல்வி அடைஞ்ச 2 அரக்கர்களும் நாங்க வைகுண்டத்துல உங்க கூடவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு வாசல் வழியா விஷ்ணு கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த 2 அரக்கர்களும் விஷ்ணு கிட்ட சரணடைஞ்ச அந்த நாளை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த வடக்கு வாசல் தான் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லப்படுது. விஷ்ணுவால படைக்கப்பட்ட 2 அரக்கர்கள் செஞ்ச தவற மன்னிச்சு விஷ்ணு ஏத்துக்கொண்டதால மனிதர்கள் செஞ்ச தவறையும் மன்னித்து விஷ்ணு ஏத்துக்குவாரு அப்படின்னு தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மக்கள் தரிசனம் செய்யறாங்க. இது புராணத்துல சொல்லப்பட்ட கதை. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோவை உங்களால உடனே பார்க்க முடியும்.